எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நிச்சயமாய் புரிந்து கொள்ளுங்கள் என் தாம்பரம் நகர மக்களே. நான் தாம்பரம் எம்எல்ஏ நான் நிச்சயமாக கல்வியும் செல்வமும் உங்கள் காலடியில் இருக்கும். எப்படி என்று கேட்கிறீர்களா? கல்வியையும் மருத்துவத்தையும் நான் என் கையில் எடுத்து உங்கள் வீட்டின் பொருளாதாரம் அதில் சிக்காமல் பார்த்துக்கொள்வேன். எப்படியாக இருப்பினும் கல்வியும் மருத்துவமும் மிகவும் தரமானதாக மிக மிக குறைந்த விலையில் நீங்கள் எந்த ஒரு மருத்துவத்தை தேடினாலும் எந்த ஒரு கல்வியை தேடினாலும் நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் பக்கத்திலிருந்து அதற்காக அயராதிருப்பேன். மிகப்பெரிய தொகையிலான மக்கள் இருக்கிறார்கள். நல்லதொரு உதவி நல்லதொரு மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உங்களோடு கனெக்ட் செய்து நிச்சயமாக அதை செய்து காட்டுவேன். ஆகையால் நீங்கள் வரும் தேர்தலில் எனக்கு மட்டுமே ஓட்டளித்து சுயேட்சையாக நிற்கப் போகிறேன். எனக்கு நீங்கள் ஓட்டளித்தால் நிச்சயமாக நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் அந்த நிலை மாறி மருத்துவமும் கல்வியும் உங்கள் காலடியில் இருக்கும். நான் உங்களோடு பயணிப்பேன் என்பதை சத்தியமிட்டு கூறுகிறேன். ஆகையால் நீங்கள் எனக்கு மட்டுமே ஓட்டளித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்பதை விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுவது உங்கள் பக்ருதீன். வருங்கால தாம்பரம் எம்எல்ஏ என்று கூறிக்கொள்வதில் மிக மிக பெருமிதம் கொண்டு உங்களை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வருகிறேன் எனது அருமை தாம்பரம் நகர மக்களே.